பாரிகார்த்திக் இந்த எஃப்ஐஆர் கசிவு தொடர்பா நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம், தமிழக அரசு தரப்புல ஊடகங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. ஊடகங்கள் தான் எஃப்ஐஆர் தகவலை பொதுவெளியில வெளியிட்டதா தமிழக அரசு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க. இதற்கு நீதிபதிகளோட கருத்து என்னவா இருந்தது? ஒரு சில ஊடகங்கள் தான் இந்த எஃப்ஐஆரை வெளியில் விட்டார்கள் என்று, அதனால்தான் இது பொதுவெளிக்கு வந்தது என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வரும் நிலையில் நீதிபதிகள் இது குறித்து பேசும் பொழுது, ஊடகங்கள் தான் இது போன்ற சம்பவங்களை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கின்றன என்றும், ஊடகங்கள் எதிரிகள் என்று அல்ல என்றும் தற்போது நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. முதற்கட்டமாக இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பல்கலைக்கழகத்திடம் விசாரணை கேட்கப்பட்டிருக்கிறது. அதாவது பல்கலைக்கழகத்திடம் இந்த மாணவியோட பாதுகாப்பு குறித்து நீங்கள் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்து கேட்கப்பட்டிருக்கிறது. அதே போல அரசு சார்பில் இந்த ஒருவர் மட்டும்தான் குற்றவாளி என ஆணையர் எவ்வாறு இந்த ஒரு தீர்வுக்கு வந்தார், எதன் அடிப்படையில் இந்த ஒருவர் மட்டும்தான் குற்றவாளி என்று வந்தார் என்று அந்த கேள்வியும் காவல்துறையிடம் கேட்கப்பட்டது. மேலும் அரசின் சார்பில் இந்த எஃப்ஐஆர் எப்படி வெளியே வந்தது, இந்த வெளியே பதவியிறக்கம் செய்யப்பட்டவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பதை குறித்தும் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். ஒரு எஃப்ஐஆரை பொறுத்த வரைக்கும் அது பதவியிறக்கம் செய்யப்பட்டால் அது உடனடியாக உங்கள் கவனத்துக்கு வந்திருக்கும். எனவே இந்த பதிவிறக்கம் செய்யப்பட்டவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்பதும் குறித்தும் தற்போது அரசிடம் நீதிபதிகள் கேட்டு வருகிறார்கள். மேலும் அண்ணா பல்கலைக்கழகத்திடம் பல கேள்விகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. பல்லாயிரக்கணக்கான மாணவிகள் படிக்கக்கூடிய இந்த பல்கலைக்கழகத்தில் நீங்கள் பாதுகாப்புக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பதும் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். மேலும் தொடர்ச்சியாக அந்த எஃப்ஐஆர் எப்படி வெளியே வந்தது, இந்த எஃப்ஐஆர் வெளிவதற்கு காவல்துறை காரணம் அல்ல என்பதை நீங்கள் எப்படி உறுதியாக சொல்ல முடியும் என்னும் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். காவல்துறையை சேர்ந்த யாருமே இதில் சம்பந்தப்படவில்லை என்று விசாரணை மூலம் சொல்கிறீர்களா, எதன் அடிப்படையில் சொல்கிறீர்கள் என்று நீதிபதிகள் கேள்வி கேட்டிருக்கிறார்கள்.